ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஜூலை 23 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து விஜய் வந்து வீட்ல சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு. அப்போ பாட்டி தான் சாப்பாடு வைக்கிறாங்க. அப்போ பாட்டி வந்து கொஞ்சம் பொரியல் வச்சுக்கோ அப்படின்னோடனே, இல்ல பாட்டி எனக்கு போதும்னோடனே, இப்போ பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, இனிமே நானும் காவேரி மாரி தான் உனக்கு வந்து சாப்பாடு பரிமாற போறேன்னோடனே, விஜய் அப்படியே பார்க்குறாரு. அப்போ உடனே பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, அவ என்ன செய்வான்னா, ஃபர்ஸ்ட்டே உனக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் நெறைய வச்சுருவா. நானும் நோட் பண்ணியிருக்கேன். ஆனா என்ன இந்த பொண்ணு இப்படி வைக்கிறா? மூஞ்சில அடிக்காதான் நான் நெனச்சிருக்கிறேன். ஆனா நீ திருப்பி வச்சாலும் சாப்பிட மாட்டேங்கிற, கேட்கவும் மாட்டேங்கிற. அதனால தான் அவ அப்படி பண்ணியிருக்கான்னோனே, இப்ப தாத்தா என்ன சொல்றாருன்னா, ஆமாடா பாட்டி சொல்றது இப்ப தான் நானும் யோசிச்சு பார்க்குறேன். நீங்க 2 பேரும் அடிக்கடி இங்க உட்காந்து சண்டை போட்டுருக்கீங்க என் முன்னாடியே. ஆனா நீங்க அந்த மாரி நீ என்னதான் சண்டை போட்டாலும், அவன் உன் சாப்பாடு விஷயத்துல உனக்கு வந்து கரெக்ட்டா கவனிச்சு எல்லாமே செய்வான்னோனே, விஜய் அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாரு. அப்போ பாட்டியும், தாத்தாவும் பேசிட்டே இருக்காங்க. விஜய் வந்து அப்படியே பயங்கரமா யோசிச்சு அவரோட ஃப்ளாஷ்பேக் எல்லாம் அப்படியே ஃபிலிம் ரோல் மாரி அவருக்கு கட கட கடகடன்னு ஓடுது. அவருக்கு வந்து அப்படியே ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுறாரு. அவரோட மொபைல் எடுத்து அந்த ஃபோன்ல வந்து வெண்ணிலாவோட ஃபோட்டோ எடுக்குறாரு. எடுத்து அந்த ஃபைல வந்து செலக்ட் பண்ணி டெலீட் குடுக்க போறாரு. அப்படியே கையெல்லாம் நடுங்குது. அப்ப தாத்தா கூப்பிடுறாரு. "என்னடா விஜய் என்ன பண்ணிட்டு இருக்க? சாப்பிட்டு கிளம்பு. ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஆஃபீஸ் போக டைம் ஆயிரும்னோனே." இந்த கிளம்புறேன் தாத்தான்னு சொல்லிட்டு அப்படியே மொபைல் எடுத்து பாக்கெட்குள்ள வச்சுடுறாரு. இங்க என்ன ஆகுதுன்னா, நிவேதா உட்காந்து அந்த பேப்பர்ல வந்து விஜயோட ஃபோட்டோவையும், அந்த அப்பளக்கட்டுல இருக்கிற அந்த ஃபோட்டோவையும் மாத்தி மாத்தி பார்த்துட்டே இருக்கிறாங்க. இப்ப காவேரி வந்து அந்த ரூமுக்கு தான் வராங்க. அந்த ரூமுக்கு வந்து அவங்கள கிராஸ் ஆகி போகும்போது, அங்க நின்னு நிவேதாவ பார்க்குறாங்க. பார்த்துட்டு, "ஏன் இந்த பொண்ணு மட்டும் இங்க தனியா உட்காந்துருக்காங்க, சாப்பிடலையா?" அப்படின்னு அவங்க கூட வந்தவங்க கிட்ட கேட்குறாங்க. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "அந்த பொண்ணு அப்படிதாம்மா, அவ ரொம்ப நாளா இப்படி தனியாவே இருக்கிறான்னோனே." "ஏன் என்னாச்சுன்னோனே?" இப்ப நான் போய் அவங்க கிட்ட பேசுவான்னு சொல்லிட்டு காவேரி உள்ள வந்து ஹாய் சொல்றாங்க. "நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கன்னுலாம்" சொல்றாங்க. ஆனா அவங்க வந்து எந்த ரியாக்ஷனும் இல்லாம இருக்காங்க. அப்ப அந்த அக்கா என்ன சொல்றாங்கன்னா, "இவ வந்து இப்படிதாம்மா இருப்பா. இப்ப 2 நாளாவா இப்படி பேப்பர்லாம் எடுத்து வச்சுட்டு உட்காந்துருக்கா. இல்லாட்டி எதுனாச்சும் ஒரு இடத்த வெறிச்சு பார்த்துட்டே இருப்பா. இவங்க அம்மாவும், அப்பாவும் இவ கண்ணு முன்னாடியே ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. அந்த அதிர்ச்சியில இப்படி ஆயிட்டா. இவ்வளோ நாளும் கூடலூர்ல இருந்தா. இப்ப தான் ஒரு 2 மாசமா இங்க வந்திருக்கிறா. இந் இடம் மாறுனாவாச்சும் கொஞ்சம் சரியாகுவா அப்படின்னு சொன்னோனே, காவேரி அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. பாவம்ல அப்படின்னோனே, இங்க நெறைய பேர் கதைய கேட்டு அப்படிதான் இருக்கனோனே, இப்ப காவேரி அங்கருந்து போயிர்றாங்க. இங்க என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம குமரன் வந்து ஒரு அவங்க அந்த சீரியல் ஆக்டர் இருக்கார்ல, அவர் கால் பண்ணி அந்த காஸ்டியூம் டிசைனர் வந்து கால் பண்ணி, அந்த ட்ரெஸ் எல்லாம் கொண்டு வந்து ஒரு இடத்துல குடுக்க சொல்றாரு. அங்க குமரன் குடுக்க வரும்போது, அங்க ஷூட்டிங் போயிட்டு இருக்குது. அங்க வந்து ஒரு கொரியர் பாய் தேவைப்படுறாங்க. அப்போனே குமரன் கிட்ட "நீ நடிக்கிறியா?" அப்படின்னோனே, குமரனும் ஓகே சொல்லிடுறாரு. அவருக்கு நெறைய டேக் சொல்லிக் குடுக்குறாங்க. அப்புறமா குமரன் வந்து சூப்பரா நடிச்சிடுறாரு. அப்போனே அந்த டைரக்டர் போய் குமரன் கையெல்லாம் குடுக்குறாரு. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னா, கங்கா வீட்ல வந்து "எவ்வளோ நேரமா எங்க போனீங்க? உங்கள எங்கெல்லாம் தேடிட்டு இருக்கேன்" அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அப்போனே "மொத எல்லாரும் ஸ்வீட் எடுத்துக்கோங்கன்னோனே, "எதுக்குடா ஸ்வீட்?" அப்படின்னோனே, "அன்னைக்கு நான் நடிச்சப்ப என்ன எல்லாரும் எப்படி கிண்டல் பண்ணீங்க. இன்னைக்கு நான் சீரியல்ல ஒரு ரோல்க்கு வந்து ஆக்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன்னோனே." "என்னது சீரியல்ல நடிச்சிருக்கேன்னு" சொல்லிட்டு பாட்டி அப்படியே ஷாக் ஆகி உட்காந்துருக்காங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.